Good morning, everybody. என் வீடியோக்கள் எல்லாமே செடிகளை சுற்றி வரும் பூச்சி, புழு, பறவைகள் என்று இந்த சிறு உயிர்களைத்தான் பற்றி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்க போவது ரோஸ் கட்டரைத்தான். ரோஜா என்றாலே அழகும் மனமும் தான். அந்த செடியை வீட்டில் வளர்க்க எல்லாருக்கும் ஆசை உண்டு. நாம் அழகிய பூக்களுக்காக வளர்க்கும் அச்செடிகளை தேடி வருவது வண்டுகள் மட்டுமல்ல, இந்த லீஃப் கட்டரும் தான். இரவில் தான் வந்து கட் பண்ணு என்று நினைத்திருந்தேன் இவ்வளவு காலமும். ஆனால் இன்றுதான் தெரிந்தது, பகல் 11 மணிக்கே வந்து இலைகளை கட் பண்ணி பறந்து செல்கிறது. ஏதோ ஒரு குழவிதான்னு முதல்ல நினச்சேன். ஆனால் அது இலையை வேகமாக கட் பண்ணி பாய் போல சுருட்டி எடுத்து போனது. தேனியின் பக்கத்தில் சென்று வீடியோ எடுக்க போனேன். ஆனால் அந்த தேனீக்கு அது பிடிக்கவில்லை. என் முகத்துக்கு நேரே வந்து பறந்து பறந்து என்னை விரட்ட ட்ரை பண்ணியது. 2 முறை அதை கையால் தட்டிவிட்டேன். பிறகு அது வேறு பக்கம் போய் இலையை கட் பண்ண ஆரம்பித்தது. மறுபடியும் என் பக்கமே வந்து இலையை கட் பண்ணியது. இலையின் ஓரத்திலிருந்து ஒரு சர்க்குலர் அல்லது ஓவல் ஷேப்பில் லீஃபை கட் பண்ணி எடுக்கிறது. ஸ்பீடாக கட் பண்ணுவதும் பறப்பதுமாக மறுபடியும் வருவதுமாக மணிக்கணக்கில் வேலை செய்தது. ஆனால் அது எங்கே போய்விட்டு வருகிறது என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது இலையை கட் பண்ணி சுருட்டி எடுத்து செல்வதை பார்க்கும் பொழுது மாய கம்பளத்தில் அமர்ந்து செல்வது போல் தோன்றும். ஒரு முறை ஒரு கட் பண்ணிய இலையை தவறவிட்டு சென்று விட்டது. அதுதான் இங்கே தெரிவது. வேகத்தோடும் விவேகத்தோடும் வேலை பார்க்கும் இந்த தேனியை பாருங்கள். தேனியும் கண்ணும் கருத்துமாக வேலை செய்து கொண்டிருக்க நானும் கால் கடுக்க நின்று அதை வீடியோ எடுத்து கொண்டிருந்தேன். ஏன் இந்த இலைகளை வெட்டி செல்கிறது என்பது தெரியுமா? தன் கூட்டிற்கு சாஃப்ட் லைனிங் கொடுத்து நடுவில் உணவை வைத்து முட்டையிடத்தான். பொரித்து வெளிவரும் குஞ்சுகளுக்கு பாதுகாப்புடன் உணவும் கிடைக்கும். ஒரு வழியாக 2 இடங்களை கண்டுபிடித்து விட்டேன். அலுமினிய கைப்பிடியின் உள்ளேதான் கூட்டை அமைத்துள்ளது. அதன் அருகிலேயே ஒரு குளவியும்
பிஸியாக கூடு கட்டி வந்துள்ளது. தாய்மை உணர்வோடும் பொறுப்போடும் தன் வாரிசுகளுக்கு வீடு கட்டும் இப்பூச்சிகளும் சிறப்பானவைதான். மெகாச்சில் ஆந்த்ரசினா என்ற ஒரு தனிவகை தேனீயைத்தான் நாம் பார்க்கிறோம். இது வேறு இடத்தில் உள்ள ரோஜா செடி. இங்கேயும் இலைகளை தேனி கட் பண்ணி எடுத்து சென்றிருப்பதை பாருங்கள். மிகவும் சாஃப்டான ரோஸ் இலைகளைத்தான் இந்த தேனி கட் பண்ணி எடுத்து செல்லும். மற்றொரு கூட்டை ஹேங்கிங் பேஸ்கெட்டின் அடிப்பாகத்தில் உள்ள ஹோல்ஸ் வெளியே அமைத்திருப்பதை பார்த்தேன். இப்போது ரோஜா பூவை சுற்றி வருவது ஸ்டிங்லெஸ் பீ. போலன் கிரெயின்ஸை கலெக்ட் பண்ணுவதற்காகத்தான். பல விதங்களில் பல உயிர்களுக்கு உதவும் பண்பு கொண்டவைதான் தாவர இனம். இச்செடிகளை தேடி வரும் சிறு உயிர்களிடமிருந்து நாம் கற்க வேண்டிய பாடங்களும் உள்ளன. இயற்கை என்றென்றும் அற்புதமானது, ஆச்சரியமானது. செடிகளை வளருங்கள், பல்லுயிர் பெருக்கத்துக்கு உதவுங்கள். Thank you for watching.